வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். 3D எஃபெக்டில் பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் க்ரீன் கலர், பிங்க் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி மல்டி கலரில் சில்க் த்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். பேர்ல் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். தென் 4mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தென் இப்போது பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய பேக் நெக் டிசைனை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களோட மெஷர்மெண்ட்க்கு ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டில் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 7 லைன் கொடுத்ததுக்கப்புறமா நான் எந்த சுகர் பீடும் ஆட் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக 3mm பீட் ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் இந்த பேக் நெக் டிசைன் ஃபுல்லாமே போட போகிறது. இந்த 3mm பீடு மட்டும்தான் நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். மற்றபடி அடிஷ்னலாக வேறு எந்த ஒரு பீடுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சிம்பிளான பேக் நெக் டிசைன் தான். ஸோ அதனால் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணுறது. இந்த வீடியோவோட மிட் பாயிண்டில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். நம்மளோட எல்லா வீடியோவோட மிட்லேயுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். தென் உங்களாலையும் ஈஸியாக போட முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது புரியாது. அதனால் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணுற பாட்டில் உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் மிஸ் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த பேக் நெக் டிசைன் இருக்குல்ல, பேக் நெக் டிசைனுடைய லெஃப்ட் சைட் டேர்னிங், அந்த ரவுண்டோடைய டேர்னிங் கிட்ட பட்டர்ஃப்ளை நான் வரைஞ்சிருக்கேன். எப்படி வரைஞ்சி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அவுட்டரில் ஒரு லைன் கொடுத்து தென் உள்ளேயும் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பட்டர்ஃப்ளைக்கு. இப்போ நான் கொடுத்துட்ருக்கிறது ஜரி த்ரெட் தான். ஜரி த்ரெட்டில் நான் ஃபில்லிங்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் க்ராஸ் லைனில் கொடுக்கணும். இதுக்கு ஆக்சுவலாக நார்மலாக ஃபில்லிங்ஸ் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி தான் இதுக்குமே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். க்ராஸ் லைன்ஸில் நம்ம வெளியே ஒரு லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஒரு சின்ன லாக் கொடுத்து அதுக்கப்புறமா ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதை. நீங்கள் லைன் போட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டர்ஃப்ளைக்கு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் லைன் கொடுக்காம நானே போட்டுக்குவேன் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அன்ஈவனாக போயிடும். இல்லை அப்படின்னா ஒரு சைடில் லைன் என்னமோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ரவுண்டாக இருக்க மாதிரியோ இல்லை நீங்கள் கொண்டு வர போர்ஷனில் இருக்க மாதிரியோ இருக்கும். பட் ஸ்டில் என்னென்னா ஒரு இடத்துல ரொம்ப லென்த்தாக கொடுத்துருவீங்க, ஒரு இடத்துல ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருவீங்க. க்ராஸ் லைன் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கான பட்டர்ஃப்ளையை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப க்ராஸ் லைன்ஸ்லேயே கொடுங்க. ஒரு குட்டி லாக் போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஒன் சைடு மட்டும் லாக் போடுற மாதிரியும் இதை ஃபில்லிங்ஸ் கொடுக்க முடியும், டபுள் சைடு குட்டி லாக் போடாமல். பட் ஸ்டில் என்னென்னா அந்தளவுக்கு திக்னஸ் இருக்காது. ஏதோ தின்னாக போட்டிருக்க மாதிரி நடுவில் கேப்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக லாக் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் உங்களுக்கு பார்க்கவுமே ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபினிஷிங்கு திக்காகவும் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறமா அதே லைனில் போகுதானா இல்லை கொஞ்சம் வளைஞ்சி தான் போகுது அந்த பட்டர்ஃப்ளை. பட் இருந்தாலுமே நான்
கிராஸ் லைனை எந்த அளவுக்கு கன்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸில் கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு போய்க்கலான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் இப்போ பட்டர்ஃப்ளை நான் ஸ்டார்ட் பண்ணது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கிறது கவனிச்சிங்களா யாராச்சும்? அந்த பட்டர்ஃப்ளையோடைய ஒன் ஆஃப் த கார்னரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிங்கனால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஏதாச்சும் மிட் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கார்னர் கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். இல்லைனா மிட் பாயிண்டில் நம்ம வேறு மாதிரி கிராஸ் லைன் கொண்டு வரோம். பட் மிட் பாயிண்டில் வேறு மாதிரியான கிராஸ் லைன் நமக்கு தேவைப்படும். அந்த டைமில் வந்து சொதப்பிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் நீங்கள் கார்னர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதிரி கிராஸ் லைன் கொண்டு போகணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் ஒன் சைட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் பட்டர்ஃப்ளையை கொஞ்சம் சின்னதாக கர்வாக கொண்டு வந்திருக்கேன். அது மேலேயே தான் நான் வந்து அந்த குட்டி லாக் போடுவேன். அந்தளவுக்கு நான் இப்போ நம்ம பென்சிலில் சின்ன சின்ன கர்வ் கொடுத்துருக்கோம். ரொம்ப மைனூட் கர்வ் கொடுத்துருக்கோம். அந்த கர்வ் அவ்வளோ மைனூட்டாக வருமான்னு கேட்டால் அந்தளவுக்கு மைனூட்டாக வராது. பட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மேலே கீழே அப்படி கொடுத்தோன்னா லுக் லைக் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட்டர்ஃப்ளை கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரியே இருக்கா உங்களுக்கு நான் கொடுக்குற அந்த கர்வ்ஸு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் டர்ன் பண்ணும்போதே கர்வை திருப்பிகிட்டே வந்துடுவேன். நீங்கள் இதை எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நான் எப்படி கர்வெல்லாம் திருப்புறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கவனித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பரவாயில்ல நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் 2-3 முறை ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட டைமை சேவ் பண்ணிக்கலாம். இப்படி தான் டர்ன் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது நமக்கு ஈஸி தானே. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட ஒரு மிட் பாயிண்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும். பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்னேன்னா அந்த சின்ன சின்ன டர்னிங்ஸ்லாம் வந்து பெருசாக தெரியாது. பட் லுக் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் அந்த சின்ன சின்ன டர்னிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா பார்க்க? அந்தளவுக்கு தெரியல. பட் பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள். இப்போ நான் எவ்வளோ க்ராஸில் கொண்டு போயிட்டேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளையை ஃபுல்லாமே க்ராஸ் லைனில் கொண்டு போய் தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி க்ராஸில் இருந்தால் மட்டும்தான் பட்டர்ஃப்ளையோட லுக் இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஜர்தோசி நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல அதே மாதிரி இருக்கா லுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் திக்காக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தின்னாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா லுக் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்குமே பார்க்குறதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக கூட தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது பார்க்குறதுக்கு இவ்வளோ வேலை இருக்கே கஷ்டமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும், பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி கஷ்டமான்னு கேட்டால் கஷ்டம்லாம் இல்லை. வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் அந்த மேலே போட்டோம்ல அதே மாதிரி எப்பவும் கீழேயும் போடுறேன் பாருங்கள். பட்டர்ஃப்ளையை மேலே எப்படி கர்வ் கொண்டு வந்தனோ இந்த சைடில் தான் நான் கர்வ் கொண்டு போகணுமா, நீங்கள் போடுற மாதிரி தான் க்ராஸ் லைன்ஸ்லேருந்து கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எந்த சைடில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும்னு தோணுதோ அந்த சைடில் கொண்டு போங்க. பட் ஸ்டில் க்ராஸ் லைனில் இருக்கணும். க்ராஸ் லைன் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு லுக் வரும். அதனால தான் சொல்ல வரேன். ஜர்தோசியை வந்து கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு பிராண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். தென் லுக்குமே நல்லா இருக்காது.
ஜர்தோசியை நிறைய கலரில் நீங்கள் 2, 3 பிராண்ட் வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பிராண்ட் ஒரு ஒரு கலர் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக ஃபைண்ட் பண்ணி வாங்குங்க. பாருங்கள், பட்டர்ஃப்ளையோட கீழே அந்த விங்ஸ் வந்து நான் வரைஞ்சிருந்தேன்ல கொஞ்சம் வளைச்சி, ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக மைன்யூட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மேலே இருக்கிறதுமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கீழே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க மேலே இருக்க மாதிரி கீழே வந்து அந்த கர்வ்லாம் தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் பாருங்கள், அந்த விங்ஸோ எந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சோமோ அதே அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த பட்டர்ஃப்ளையோட மெயினு. நம்ம ரவுண்டாக கூட போட்டுட்டு போயிடலாம், பட் அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம பட்டர்ஃப்ளைக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துல அந்த லைனில் வந்து இந்த ஜரி த்ரெட்டை போட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் அதான் அந்த ரவுண்டு இருக்கா, இப்போ நமக்கு ஒரு ஷேப் வந்திருக்கா, ஸோ அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்டையோ அதே ஷேப்பில் சின்னதாக இன்னும் கொஞ்சம் உள்ளே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எனக்கு க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை வேணும். தென் என்னுடைய ப்ளவுஸுமே வந்து ப்ளூ மாதிரியான ஒரு ஷேடில் இருக்குது அப்படிங்கிறதால அதே மாதிரியான லுக்கில் எனக்கு வேணுங்கிறதால நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா கலர் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. இந்த ஜரி த்ரெட் போட்டிருக்கேன்ல, ஜரி த்ரெட்டோடைய 3/4 அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு அதே மாதிரி க்ராஸ் லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உள்ளே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன்னா அந்த லைனில் குட்டி லாக் போட்டு தென் ஜரி த்ரெட்டோடைய 3/4 லைன் வரைக்கும் கொண்டு போயிட்டு நீங்கள் சேம் ஒர்க்கு கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணும்போது ஒரு 3D எஃபெக்டில் ஒரு பட்டர்ஃப்ளை உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப யூனிக்காக தெரியும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப அந்த ஜரி த்ரெட்டிலேருந்து ரொம்ப உள்ளே கொண்டு வந்து அந்த ஷேப்பை வரைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் அதுக்கு அதோடையிலேருந்து ஒரு சின்ன அளவுக்கு இடம் விட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தென் உங்களுக்கு 3D எஃபெக்ட் வேணுங்கிறதால ஆல்ரெடி இருக்க ஜரி த்ரெட்டில் 3/4 வந்து இந்த க்ரீன் கலர் ஜரி த்ரெட் 2 ஜரி த்ரெட் போட்டிருக்கோன்னா அதுக்கு மிட் பாயிண்டில் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு லாஸ்ட்டில் நான் எண்டு நாட் போட்டுறேன். ஆஸ் யூஷுவல் நான் ஜரி த்ரெட்டில் எப்படி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் வந்து இந்த சில்க் த்ரெட்டுமே நான் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கவனிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தென் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனேன். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த சைடில் அதே மாதிரி கொண்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக போட்டுக்கோங்க. டபுள் த்ரெட்டாக போட்டால் தான் உங்களுக்கு திக்னஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதுவுமே டபுள் ஷேட் வேணும்னா நீங்கள் டபுள் கலர் கூட கொடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இதுலேயே நான் ப்ளூ வேணும், என்னுடைய ஷேட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது ப்ளவுஸு, ஸோ அதனால் ப்ளூ வேணும். தென் எனக்கு க்ரீனும் வேணும் அப்படின்னா டபுள் த்ரெட்டு கொடுக்கறது வந்து ஒரு த்ரெட் வந்து ப்ளூவில் கொடுங்க, ஒரு த்ரெட்டை வந்து க்ரீனில் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எந்தளவுக்கு 3/4 அந்த ஜரி த்ரெட்டோடைய மிடில் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது. ஒரு லைனும் பார்த்து நம்ம கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. ஜரி த்ரெட் இருக்கா, 2 ஜரி த்ரெட் இருக்கா, அது மிடில் கொண்டு போகணும், திரும்ப 2 ஜரி த்ரெட்டுக்கு மிடில் கொண்டு போகணும் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2 த்ரெட்டை விட்டு ஒரு த்ரெட்டை விட்டு அந்த மாதிரி கூட கொண்டு போகலாம். பட் தூரம் இல்லாமல் கிட்ட பார்த்து கொண்டு போங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு விங்ஸை ஃபுல்லாமே முடிக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த க்ரீனும் ஜரி த்ரெட்டும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 விங்ஸ் வந்து
ஒன் சைடு வந்து ஒரு கலர்லேயும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு கலரில் கூட நீங்கள் இந்த ஷேடு கொடுத்துக்கலாம். பட்டர்ஃப்ளை மல்டி கலரில் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட விஷ் தான். ஆஸ் யூஷுவல் மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இப்போ கீழேயும் போட்டோம். அந்த பட்டர்ஃப்ளை மிடில் வந்து பாருங்கள், அந்த பூச்சியோடைய உடம்பு சுற்றி நான் சரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். தென் ஒரு பீடு வச்சு ஃப்ரண்ட்லேயும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போது இந்த சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணி முடித்தோன்னா இந்த கிளாத்தில் நம்மளுடைய ஒர்க் அவ்வளோதான். தென் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய 3D எஃபெக்டை ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு கிட்ட பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி அந்த சில்க் த்ரெட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறத. நம்ம ஆல்ரெடி நம்ம எந்த க்ராஸில் வந்து சில்க் த்ரெட்டை வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது மெயினு. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல ஜரி த்ரெட்டை அதே க்ராஸில் கொண்டு போகிற மாதிரி பாருங்கள். அப்படி கொண்டு போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அதே க்ராஸில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உள்ளே இந்த சில்க் த்ரெட்டுக்கும் ஜரி த்ரெட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு அதுக்குள்ளே இருக்க எக்ஸஸ் பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு லுக்கு பார்க்கும்போதே அந்த இடத்துல காலியாக கட் பண்ணி எடுத்துட்டவங்க இந்த ஒர்க் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரியும். அந்தளவுக்கு 3D லுக் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே கவனித்து பாருங்கள். இந்த 2 ஒர்க் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு உள்ளே இருக்க எக்ஸஸ் பாயிண்டில் வந்து கிளாத்தே இல்லை, கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். எல்லாருக்குமே செயின் ஸ்டிச் போட தெரியும், ஃபில்லிங்ஸ் போட தெரியும். ஸோ இந்த 2மே தெரிஞ்சுனாலே இந்த ஒர்க்கை ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எப்படி அந்த சைடில் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த சைடில் கொடுத்துடணும் அதை. இப்போ வந்து வேறு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்லேயே வேறு ஒரு சைடில் வந்து நமக்கு அதுக்கு மிடில் இருக்கல கேப்பு, அந்த கேப்பை வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, ஒர்க் பண்ணதுக்கு சென்டர் பாயிண்டில் கேப் இருக்கா, சில்க் த்ரெட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பை நான் வந்து மெஷர்மெண்ட் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது அதே மாதிரி வேறு ஒரு கிளாத்தை வரைஞ்சி எடுத்து அதோடய விங்ஸை நான் இப்போது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் சைடில் வந்து செயின் ஸ்டிச் தான் கொடுத்துட்ருக்கேன். செயின் ஸ்டிச்சை ரொம்ப கிட்ட கொடுங்க. இதிலே க்ராஸ் ஸ்டிச்சும் கொடுக்கணும் நம்ம. ஸோ அதனால் செயின் ஸ்டிச்சை நம்ம வந்து கிட்ட கொடுக்கணும். பாருங்கள், இதுலையுமே வந்து பர்ஃபெக்டாக வரைகிறது ரொம்ப முக்கியம். அந்த கிளாத் மேலேயே வச்சு இந்த கிளாத்தை கேப் இருக்கிற இடத்துல வரைஞ்சிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்களாக அளவு போட்டு கேப் இவ்வளோ தான் இருக்குங்கிற மாதிரி வரைஞ்சிட்டாலும் ஓகே தான். பட் பர்ஃபெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிட்ட நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத. இது வந்து என்னோடய இன்னொரு ஸ்டாண்டு, சின்ன ஸ்டாண்டு. எப்போயாச்சும் இந்த மாதிரி எக்ஸஸ் ஒர்க் பண்ணணும், அதை தாண்டி நம்ம ஃப்ரேமில் இருக்க ஒர்க்கை தாண்டி அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் இருக்கிறத வந்து எப்பயுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இந்த குட்டி ஸ்டாண்டை நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கார்னரை நான் எப்படி க்ராஸ் பண்ணேன் அப்படிங்கிறத. இப்போது இதுக்குள்ளே பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வேணும்ல, அதனால் பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் மல்டி கலர் இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் தென் அது ஒரே ஈவனாக இருக்காது. பட்டர்ஃப்ளை வளைஞ்சு உள்ளே வந்து கலரிங்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதால இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸ் பண்ணி பட்டர்ஃப்ளையோட லுக் நான் கொண்டு வரேன். ஸோ அதனால் அந்த விங்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஷேப்பை நான் வரைஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த மேலே இருக்குல்ல இந்த விங்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி நான் வரைய போகிறேன். கீழே இருக்க விங்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி வரைய மாட்டேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்டன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பாருங்கள், இந்த வீடியோவோடைய ஒரு மிட் பாயிண்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். பட் பார்த்தா மட்டும்தான் புரியும். இதோட அவுட்லுக் மட்டும் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் நம்மளே அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதோட ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தாலுமே உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். தென் அந்த பட்டர்ஃப்ளையோடைய அந்த பூச்சி இருக்குல்ல, அந்த இடமும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி அந்த பெரிய பட்டர்ஃப்ளைலையுமே நம்ம இதை வரைஞ்சிருக்கோம். இதுலேயுமே நம்ம வரைகிறோம். அந்த இடத்துல இது காலியாக இருக்க இடம்லாம் கிடையாது. அந்த இடத்துல நம்ம இதை வரைஞ்சிருக்கோம். இதுலேயுமே வரைஞ்சி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அவுட்லைன் தான் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். இதுலேயுமே இன்னும் நிறைய வேலை இருக்குது. அந்த எல்லா வேலையும் முடித்தா தான் வந்து இது பர்ஃபெக்டாக வரும். இதில் நீங்கள் ஒரு போர்ஷனை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இதில் இருக்க எல்லாமே முக்கியம். உங்களாலேயும் இந்த மாதிரி 3D எஃபெக்ட் போட முடியும். இந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் ட்ரை பண்ணி உங்களுக்கோட அவுட்லுக் நல்லா வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும். தென் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு லீவ் பண்ணிவிட்டு போங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் எந்த மாதிரி இந்த மேலே இருக்க விங்ஸ் போட்டோமோ அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் சைட்லேயும் கொடுக்க போகிறோம். இந்த க்ராஸ் லைன்ஸ்லாம் கொடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி க்ராஸ் லைன்ஸ்லாம் வந்து இதுலேயும் கொடுக்க போகிறோம். இதில் வந்து இப்படி தான் க்ராஸ் லைன் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே அதுக்கு எந்த மாதிரி வேணும் உங்களுடைய ஐடியா இருக்கும்ல, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம லைன் வந்து மார்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணும்போதே தப்பாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஆரி ஒர்க்கில் மொத்தமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ மார்க்கிங் ரொம்ப முக்கியம். அது ப்ளவுஸ் மார்க்கிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் மார்க்கிங், பட்டர்ஃப்ளை மார்க்கிங், எல்லா மார்க்கிங்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மார்க்கிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா டிசைன் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதனால் இப்போ நான் இதோடைய ஃபுல் அவுட்லுக்கையும் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கலாம் அந்த விங்ஸில் இந்த எஃபெக்ட் கொடுத்தோமோ அதே சேம் எஃபெக்ட் அங்கேயும் கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் அது ஸ்டார்ட் பண்ணும்போதுமே கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த கார்னர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதே நமக்கு பெரிய கொஷின் மார்க் ஆகிடும். ஸோ அதனால தான் எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதால தான் நான் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த பட்டர்ஃப்ளை. இதுக்கப்புறம் இருக்க ஒர்க் கொஞ்சம் மைனூட்டான ஒர்க் தான். இப்போது இதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், எண்டு நாட் போட்டு நான் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது கீழே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சில்க் த்ரெட்டை வந்து மல்டி கலர் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை கொடுக்கலாம். பட்டர்ஃப்ளை வந்து சிங்கிள் கலரில் இருக்காது. நான் என்னோடய ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளூ ஷேடுங்கிறதால நான் அதில் வந்து க்ரீனும் சில்க் த்ரெட்டு கொடுத்தேன். பட் ஸ்டில் பட்டர்ஃப்ளை வந்து மல்டி கலரில் இருக்கும். அதனால் எனக்கு மல்டி கலரில் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் சில்க் த்ரெட்டு, ரெட் கலர் சில்க் த்ரெட்டு, க்ரீன் கலர், அப்புறம் பிங்க்கு, வைலட்டு, எல்லா கலர் சில்க் த்ரெட்டையும் ஒன்றா வச்சு இதுக்குள்ளே நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ லுக் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தென் பட்டர்ஃப்ளை எனக்கு இப்படி தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன்.
பாருங்கள். உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஒரு சிங்கிள் கலர்லேயே போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் கலர் கொடுத்துக்கோங்க. இல்லை இதே மாதிரி தான் எனக்கும் வேணும் மல்டி கலரில் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்களும் மல்டி கலரில் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மல்டி கலரில் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது சில்க் த்ரெட்டு சில இதெல்லாம் அறுந்துரும். தென் சில ஒரு நூல்லாம் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. எண்டு நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ லேயர் நான் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு. இவ்வளோ லேயர் நான் இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன் சில்க் த்ரெட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 4 லேயரோ 5 லேயரோ இருக்குது என்னுடைய சில்க் த்ரெட்டு. பாருங்கள் இவ்வளோ தான். இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாமல் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் லெஃப்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். இதில் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பட் ஸ்டில் நான் வந்து ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால. நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் அந்த மாதிரி கொடுத்து இதை வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி விஷ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது இதை சுற்றி நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் ஆல்ரெடி. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் ஒர்க் பண்ணுறேன். இந்த வீடியோக்கான டிப் இது தான். கட் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். ஊதுவத்தியில் தான் நான் கட் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் நெருப்பு அப்படியே துணியில் பிடிச்சிருது. அது வந்து நம்ம கையில் பிடிச்சி அணைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து அந்த சரி த்ரெட் வந்து கட் ஆயிரும் மிடில். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுடைய ஒர்க் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. தென் அதனுடைய கிளாத் இருக்கா, கிளாத் இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு நடுவிலலாம் நம்ம வச்சோன்னா எப்படி ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் வச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று கை சுற்றும், இல்லைனா வந்து உங்களுக்கான சரி த்ரெட் வந்து கட் ஆயிரும். பட் அங்கே பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமான வேலை இது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியானதுக்கப்புறமா வந்து நீங்கள் சிசரில் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலை மட்டும் ஊதுவத்தியில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊதுவத்திலேயே நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா பிளாக்காக ஆயிடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி சிசரில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த கேப் கூட முடிஞ்ச வரைக்கும் சிசரில் கட் பண்ணுங்கள். சிசரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து ஊதுவத்தியில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிட முடியும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளையோடைய உடம்பையும் இதையும் வந்து கரெக்டாக வச்சு அந்த இடத்துல பாருங்கள் கையிலேயே ஊசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறதுனால ஓகே தான். நார்மல் நீடில்ல நார்மல் த்ரெட் வச்சு தான் நான் இப்போ வந்து கையில் இப்போது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப் ஃபுல்லாமே இப்போது ஃபில் ஆகுதா. இதுக்கப்புறமா வந்து இதோடைய அந்த கேப்பில் வந்து பேர்ல் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் என்னுடைய எஃபெக்ட்டு. பாருங்கள் இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கான வீடியோ அப்போ தான் உங்களை வந்து ரீச் ஆகும். இதோடைய ஃபைனல் அவுட்லுக் இதான். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.